வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். இந்த வசனம் சாலமோன் ராஜாதேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு பகுதியைச் சேர்ந்தது. இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்த பிறகு இறைவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தமான ஓய்வையும் நிம்மதியையும் அளித்தார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், உதாரணமாக கானான் தேசம், தேவனுடைய உடன்படிக்கை அனைத்தும் நிறைவேறின. இங்கு முக்கியமான 3 அம்சங்கள் உள்ளன. 1 வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் தேவன் சொன்னது போலவே செய்கிறவர். 2ஆம் இளைப்பாறுதல், ஓய்வு. இது வாக்குத்தத்த தேசத்தில் நிம்மதியாக வாழும் வாழ்க்கையை குறிக்கிறது. 3வது ஒரு வார்த்தையானாலும் தவறவில்லை. தேவனுடைய சொற்பொழிவுகள் அனைத்தும் உறுதியானவை, எதுவும் வீணாகாது. இது நம்மையும் ஊக்கப்படுத்துகிறது. தேவன் நமக்காக சொன்ன வார்த்தைகள் உண்மை. அவை நேரம் எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக நிறைவேறும். ஜெபம். கர்த்தரே, நீர் சொல்வதனை எல்லாம் சத்தியமாகவும் நிலைத்ததாகவும் ஆக்குகிறீர். மோசேவுக்கு கூட கூறிய வாக்குகளை நீர் நிறைவேற்ற